சேது ராஜாங்கத்திட்ட உண்மையை நிரூபிச்சிட்டாரு. போஸ் உண்மையே மாத்து மருந்து கொண்டு வரலன்னு சொல்லி, இந்த ஒரு கோடி செக்கு உனக்கு குடுக்க போயிருந்தனே, பண்ணதே மிகப்பெரிய தப்பு. ஒருத்தரோட உழைப்ப திருடுறது ரொம்ப தப்பு. உனக்கு போய் இந்த செக்க குடுக்க போனேன்னு சொல்லி கிழிக்க போறாரு. அப்ப பார்த்து அப்பத்தா நிப்பாட்டு. ரூ. 1,00,00,000 செக்க வந்து நீ கிழிக்க வேண்டாம். அது நம்ம உயிர வந்து காப்பாத்துன தமிழ்ச்செல்விக்கு அத குடுத்துருன்னு சொல்றாங்க. தாமரை வந்து அப்ப சொல்றாங்க, அவங்க அம்மாகிட்ட, "இவலாம் வந்து வாங்க மாட்டாம்மா. வாங்குறேன்னு சொல்லிட்டு நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிருவா" அப்படின்னு சொல்லி அவ அவ சொல்றாங்க. அப்ப ராஜாங்கம் வந்து குடுக்குறாரு. வழக்கம் போல வாங்க மாட்டாங்கன்னு நெனச்ச தமிழ்ச்செல்வி வாங்கிறாங்க. ஆனா வாங்கிட்டு அதுக்கப்புறம் சொல்றாங்க, "நான் வந்து உங்க உயிருக்கு மதிப்பு இது கிடையாது. எனக்கு இந்த செக்லாம் வேண்டாம். உங்க உயிர் காப்பாத்துனதே போதும்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து அந்த பாட்டி, நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். நாங்க பாரு உனக்கு ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி அதில உனக்கு டெபாசிட் பண்ணி வச்சுருவேன். உனக்கு தான் இந்த 1 கோடி அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லிடுறாங்க. ஷாக் ஆகுறாங்க தாமரை. அந்த சாமரை வந்து போஸ் கல்யாணம் நடந்துருமோன்னு சொல்லி நினைக்கும்போது, குறுக்க வந்து இந்த மாரி என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணா எனக்கு ஒரு நியாயம் சொல்லுங்கன்னு சொல்லி ராஜாங்கத்திட்ட கேட்குறாங்க. நடந்தத வந்து சொன்ன உடனே ராஜாங்கம் வந்து கோவமாகி போஸ் அடி அடின்னு அடிக்கிறாரு. அதுவும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கல்யாண பொண்ணுக்கே தெரியும்னு மாரி சொல்லிடுறாங்க. அவங்க அப்பா கல்யாண பொண்ணோட அப்பா, இந்த கல்யாணமே வேண்டாம்மா, அவன் ஃபோர்ஜரியா இருக்கான், இவ்வளோ திருட்டுத்தனம் பண்றான், அவன் வேணாம் நம்ம போவோம்னு சொல்லி கிளம்ப பார்க்குறாரு. அப்ப அந்த பொண்ணு எல்லாரும் என்ன முடிவு பண்ணுவாங்க, அந்த பொண்ணா கல்யாணம் நிப்பாட்டணும்னு நினச்சது நடக்கலன்ன உடனே அந்த பொண்ணுக்கு ஈகோ டச் ஆயிடுச்சு போல. அந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்றது. என்னடா இது இவ்வளோ நடந்தும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அந்த பொண்ணு அதுக்கு காரணம் வேற சொல்லுது. இவன் வந்து ஏமாத்துறான், என்னையே வந்து நிறைய ஏமாத்திட்டான். போய் என்கிட்ட பேசி பேசி அது இதுன்னு சொல்லி என் ஆசை வார்த்தை காட்டி ஏமாத்திட்டான். இவனுக்கு தண்டனை நான் இவனை கல்யாணம் பண்ணுறது தான். இவனை கல்யாணம் பண்ணி நான் பண்ணுறேன் என் கூடயே வச்சுக்கிட்டு இது பண்ணணும். இல்லைனா இவன் இன்னொரு பொண்ணுகிட்ட இதே மாதிரி பேச ஆரம்பிச்சிருவான். இந்த இன்னைக்கு நடந்ததெல்லாம் ஒரு விஷயமாவே எடுத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. எல்லாரும் போஸோட கல்யாணம் நிற்கும்னு தான் நினச்சிருப்பாங்க. நீங்க ஏதாவது வித்தியாசமா இப்படி நடக்கும்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.